ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் s ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் போடலாம். ஐ ஆம் இன் சயூர் கிளாஸ். இது வந்து அப்பர் கேரக்டர்ல இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். அப்பர் கேஸ்ல இருக்கா, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா. அப்பர் கேஸ்னா என்ன? ஓகேமா பிரியா. அப்பர் கேஸ்னா என்ன சார்? ஸ்கிரீன் காட்டல சார். ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணலையா? சாரி. ஓகே, ஒன்றும் இல்லை. s ஈக்குவல் டு ஐ ஆம் இன் சயூர்னு போட்டிருக்கேன், சயூர் கிளாஸ். ஸோ இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அப்பர் கேஸ்னா என்ன? அப்பர் கேஸ் அப்படின்னா என்ன? கேபிட்டல் லெட்டர். லோயர் கேஸ்னா ஓகே, ஸ்மால் லெட்டர். இப்போ இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இஸ் கேபிட்டல் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு எஸ் டாட் இஸ் கேபிட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லையே, என்ன பண்ணணும்? இஸ் கேபிட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. இஸ் அப்பர். வெரி குட். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஸ்மால்லாம் இருக்காது, இஸ் அப்பர். அதே மாதிரி இஸ் லோயர், எஸ் டாட் இஸ் லோயர். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் இந்த இஸ் கேபிட்டல்னு இருக்குல்ல, இதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸ்ட்ரிங். அடுத்து மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரிங் தான் சார். ஓகே, ஸ்ட்ரிங் தான். ரைட். அடுத்து ஸ்ட்ரிங் தானா? ஸ்ட்ரிங் தான். ரைட். அடுத்து ஸ்ட்ரிங் தான் சார். ஓகே, அடுத்து ஸ்ட்ரிங் தான் சார். அடுத்து சார் கொஸ்டின் சரியா கேட்கல சார். என்ன சார்? ஓகே, வெரி குட். சோ இஸ் கேபிட்டல்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல, அதோட டேட்டா டைப் என்னன்னு கேட்டேன். சார் பூலியன்ல. கோமதி, பூலியன்ல அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிங்களா இல்ல இன்புட் நம்ம என்ன கொடுக்க போறோம்னு கேட்டிங்களா? இஸ் கேபிட்டல்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இந்த இஸ் கேபிட்டல் வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு கேட்டேன். அவுட்புட் என்ன வரும் சார்? அவுட்புட்லாம் கேட்கல, இஸ் கேபிட்டலோட டேட்டா டைப் என்ன? ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன? பூலியன் வரும். ஓகே ஓகே. அடுத்து பூலியன் சார். அடுத்து பூலியன் சார். அடுத்து ஏன்பா எல்லாரும் ஸ்ட்ரிங் சொல்றாங்க, நீங்க ஏன்பா பூலியன் சொல்றீங்க? ஏன் சார் செக் பண்றோம் சார். நம்ம அப்பரா லோவரா செக் பண்றோம் சார். ஓகே, இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். இது வந்து பூலியன். ஓகே, இஸ் அப்பர் அப்படின்றது நீ அப்பரா இல்லையா, அவ்வளவுதான். இது பூலியன். இஸ் லோயர், நீ லோயரா இல்லையா, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னா ஆமா சாப்பிட்டேன், இல்ல சாப்பிடல, அவ்வளவுதான். நான் 2 வாய் தான் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். ரைட்? நான் பாதி சாப்பிட்டேன் பாதி சாப்பிடல அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்டாச்சா இல்லையானா 2 வாய் தான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம் இல்லையா? சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு கேட்டா எஸ் ஆர் நோ கொஸ்டின். இஸ் அப்பர் அப்படின்னா இது கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா? ஸ்மால் லெட்டரான்றது கொஸ்டின் கிடையாது, இது கேபிட்டல் லெட்டரா அது மட்டும் தான். ஸ்மால் லெட்டரா அப்படின்றதுக்கு இஸ் லோயர்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, அப்ப இஸ் அப்பர் அப்படின்னா இது கேபிட்டல் லெட்டரா அப்படின்னு கொஸ்டின். ஆமா கேபிட்டல் லெட்டர், இல்ல கேபிட்டல் லெட்டர் கிடையாது, அவ்வளவுதான் இல்லையா? அப்ப இந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து பூலியன். செக் பண்ணி பார்ப்போம். இஸ் கேபிட்டல் இஸ் கேபிட்டல். print is
லோயர் இஸ் லோயர். ஓகே, இதை ரன் பண்ணி பார்ப்போம். கேபிட்டலானா ஃபால்ஸ், லோயரானா அதுவும் ஃபால்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பூலியன் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்றத இப்படி மேல வச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்க எண்ட்ல பூல்னு போட்டிருக்கா, தட் மீன்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் an uppercase string, otherwise false. ஸோ ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்றது இங்க போட்டிருக்கோம், அதுதான் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ரிட்டர்ன் டைப்னா என்ன? இப்போ வீட்டுல போயிட்டு கடையில பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. கடையில பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. நீங்க கடைக்கு போறீங்க, வீட்டுக்கு வரீங்க, உங்ககிட்ட இருந்து ஏதாவது பதில் எதிர்பார்ப்பாங்களா? உங்ககிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்ப்பாங்களா? சேஞ்ச் சார். வேற என்ன எதிர்பார்ப்பாங்க? எதுக்காக போனீங்க கடைக்கு? பால் பாக்கெட் வாங்கணுமா இல்லையான்னு. பால் பாக்கெட் வாங்கணுமா இல்லையா இல்ல, பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்றதுதான் இது. சார் இந்த அப்போ क्वेश्चनல எனக்கு ஒரு டவுட். ஆ क्वेश्चनல எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. சார் பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க, பட் ஆனா எத்தனை லிட்டர்னு சொல்லுங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயேன். கடைக்கு போயிட்டு வரீங்க, அப்போ நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? பால் பாக்கெட். பால் பாக்கெட். பால் பாக்கெட் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? எதிர்பார்ப்பாங்க, கரெக்டா? நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பால் பாக்கெட்டோட வரணும், கடையில பால் காலினா பால் காலின்ற ஒரு ஆன்சரோட வரணும் இல்லையா? கரெக்டா? இப்போ குப்பை கவரை கொடுத்து குப்பை தொட்டியில போட்டு வான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்ககிட்ட ஏதாவது ஆன்சர் எதிர்பார்ப்பாங்களா? மாட்டாங்க. ஆனா ரெண்டும் உங்ககிட்ட ஒரு ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு விஷயத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது வீட்டுல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்றீங்க, இன்னொரு ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டா? ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலயும் நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்தீங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்க. ஒரு ஆக்ஷனுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, இன்னொரு ஆக்ஷனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. டிஃபரன்ஸ், வித்தியாசம் புரியுதா? இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? எஸ் சார். சோ நீங்க வெளியில போய் ஒரு ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா அது ஏதோ ஒரு வேலையை பாக்குது. அப்போ எல்லா ஃபங்க்ஷனும் ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில ஃபங்க்ஷன் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கும். எப்படி நீங்க கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, நீங்க கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரீங்க, அப்போ என் கையில நீங்க பால் பாக்கெட் கொடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இல்லையா? கடையில போய் 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னா என் கையில நீங்க 2 பால் பாக்கெட்டை கொடுக்கணும். இல்லைன்னா பால் இல்லைன்னு ரீசன் சொல்லணும். கடை பூட்டிருக்கு, இல்ல கடையில பால் காலி, இல்ல ப்ளூ பாக்கெட் கேட்டீங்க, கடையில ப்ளூ இல்ல ஆரஞ்சு தான் இருந்தது, ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லணும், கரெக்டா? குப்பைய போட்டு வா அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க எந்த ஒரு ஆன்சரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன், அது ஒரு ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருந்தது, இன்னொரு ஆக்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இன்னொன்னு, இப்ப கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இன்னொன்னு பக்கத்து வீடு திறந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா உங்க வீட்டுல கரண்ட் கட்டு, உடனே என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுல இருக்கான்னு எட்டி பார்த்துட்டு வா அப்படின்னுவாங்க, கரெக்டா? கரெக்டா? அப்போ நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? கரண்ட் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லை. ஓகே, இது என்ன டைப் ஆஃப், இது என்ன டேட்டா டைப்? நீங்க சொல்ற பதில் என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் தானே சார்? ஸ்ட்ரிங்கா? பூலியன்பா? இருக்கு, ஆமா இல்ல, அவ்வளவுதானே. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமேட்டிக்கா சொல்லணும்னா அது பூலியன் இல்லையா? எஸ் இருக்கு, நோ இல்ல, கரெக்டா? 2 ஆன்சர் தான். பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பாருன்னா பாதி எரியுது பாதி எரியல அப்படின்னு சொல்லுவோமா? பாதி எரியுதுன்னா அவங்க வீட்டுல கரண்ட் இருக்குன்னு அர்த்தம், மீதி சுவிட்ச போடாம வச்சிருக்காங்கன்னு அர்த்தம், கரெக்டா?
பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது கையில ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுத்தீங்க. இப்போ கரண்ட் இருக்கான்னு கேட்கும் போது எஸ் ஆர் நோ ஆன்சர் சொல்றீங்க. அப்போ என்ன விஷயம் செய்ய சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி டேட்டா டைப் மாறுது. கரெக்டா? பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது கையில பால் பாக்கெட்டும் சில்லறையும் கொண்டு வந்து கொடுத்தீங்க. கரண்ட் இருக்கான்னு பார்க்க சொல்லும் போது எஸ் ஆர் நோ ஆன்சர். வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? புரியுதா? ப்ரோக்ராம் நான் சொல்றது எதுவுமே ப்ரோக்ராமே கிடையாது. ரியல் லைஃப்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இஸ் தட் ரைட்? புரியுது சார். ஃபங்க்ஷனும் அந்த மாதிரி தான் ஒரு ஆக்ஷன். இஸ் அப்பர் அப்படின்னா அப்பரா இல்லையா அவ்வளவுதான். இது ஒரு ஆக்ஷன். இது ஒரு பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஆர்னா ஏஆர்இ. ஸோ இந்த மாதிரி இஸ் ஆறு அந்த மாதிரி ஆரம்பிச்சதுன்னா இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன். கேள்வியே கிடையாது. இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன். ஃபங்க்ஷன் நேம வச்சே அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றத சொல்லிடலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அது ரிட்டர்ன் டைப் என்ன டேட்டா டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் அவுட்புட் கொடுக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னா பூலியன் தான் ஆன்சர். கையில ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க போறீங்களா? பக்கத்து வீட்டுல 200 வோல்ட் இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கையில ஏதாவது கொடுக்க போறோமா? இல்ல. ஆமா இருக்கு, இல்ல கரண்ட் இல்ல, அவ்வளவுதான் இல்லையா? பால் பாக்கெட் வாங்க போனீங்கன்னா இத்தனை பாக்கெட் இருக்கு அப்படின்னு கையில ஒரு பொருள். சோ என்ன அந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து அதோட ரிட்டர்ன் டைப் இருக்கும். இஸ் அப்பர்னா இது அப்பரா இல்லையான்னு இருக்கும். சோ அதோட ரிட்டர்ன் டைப் பூலியன். இஸ் லோயர்னா இது லோயரா இல்லையா, அதோட ரிட்டர்ன் டைப் பூலியன். ரைட். சோ இப்ப நம்ம பார்த்துட்டோம் இஸ் கேபிட்டல், இஸ் லோயர், ரெண்டு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ ஐ, வெறும் ஐ. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் என்ன வரும்? ட்ரூ ஃபால்ஸ். மத்தவங்க கேபிட்டலுக்கு ஓகே. சோ ட்ரூ ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இஸ் கேபிட்டல் அப்படின்றது ட்ரூ, இஸ் லோயர் அப்படின்றது ஃபால்ஸ். ஒன்னு ட்ரூ, இன்னொன்னு ஃபால்ஸ். ஓகேவா? ரைட். இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அடுத்து நான் காட்டுறேன். அடுத்து ஒண்ணு பண்ணுவோம். s1 ஈக்குவல் டு ஐ ஆம் இன், அடுத்து ஒருவேளை லைன் பத்தலன்னு வச்சுக்கோங்களேன், s2 ஈக்குவல் டு சயூர் கிளாஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு s1 பிளஸ் s2 print result. இங்க s1 பிளஸ் s2 பண்றோம்ல, இப்ப அவுட்புட் என்ன வரும்? I am in Sayur class. ஓகே, Same line ல வரும். சேம் லைன்ல வரும். வெரி குட். ஐ ஆம் இன் சயூர் கிளாஸ் ஒரே லைன்ல வரும். இங்க ஒரு ஆபரேஷன் பண்றோம்ல, இதுக்கு என்ன பேருன்னு யாருக்காவது தெரியுமா? Sir, concatenation. ஓகே, இதுக்கு பேரு கன்காட்டனேஷன். ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன். ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங்க இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்றது தான் கன்காட்டனேஷன். இந்த வேர்டு உங்க நோட் புக்ல எழுதி இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்க இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்றது தான் ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன். ஓகேவா? இப்போ ஐ ஆம் இன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்க சயூர் கிளாஸ் அப்படின்ற இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்றோம், கன்காட்டனேட் பண்றோம். ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன். நான் இன்னொரு தடவை கன்காட்டனேஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதை தான் நான் ரெஃபர் பண்றேன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்து ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன் முடிஞ்சுதா? s1 டாட் இன்னும் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். கேபிட்டலைஸ்னா என்னன்றது போன வாரமே நம்ம பார்த்தோம். சென்டர்னா என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியாது. என்ன பண்ணோம்?
return a centered string of a length width fill character. ஓகே, ஸோ நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் எவ்வளோ வித்து சொல்றோமோ அவ்வளோ வித்து கொடுத்து சென்டரா கொண்டு வந்துடும் போல இருக்கு. வித்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20, ஸ்டார் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார் இதை கொடுத்தேன் அப்படின்னா ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பிரிண்ட் ரிசல்ட் இப்படி கொடுத்தேன்னா இந்த கௌஷிகா திரும்ப வந்துட்டேன். அண்ணா கிளாஸ் முடிஞ்சுண்ணா. ஓ முடிஞ்சிச்சா, ரைட், ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த சென்டர் ஃபங்க்ஷன் நான் முன்ன பின்ன யூஸ் பண்ணது கிடையாது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் இன் அப்படின்றத சென்டரா கொண்டு வந்துரும், முன்ன பின்ன ஸ்டார் பிரிண்ட் ஆகும் அப்படின்றதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் படிச்சு பார்த்ததுல. எஸ், தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ டோட்டலா 20 கேரக்டரு, முன்ன பின்ன ஸ்டார் ஆட் பண்ணிக்கணும், நடுவுல இந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஐ ஆம் இன்றத நடுவுல பிரிண்ட் பண்ணிருச்சு, முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டார் ஆட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்க S1ன்ற ஸ்ட்ரிங்கு, S1ன்றது ஐ ஆம் இன், அந்த ஸ்ட்ரிங்க இப்ப சென்டரா கொண்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப ஐ ஆம் இன்க்கு பதிலா நான் இந்த ரிசல்ட் ஸ்ட்ரிங் கொண்டு வந்திருக்கேன். இப்ப அவுட்புட்ல என்ன வரும்? இப்ப அவுட்புட்ல என்ன வரும்? கெஸ் பண்ணலாம், தெரியலன்னா கெஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. கெஸ்ஸே பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. திரும்பி ஒருக்கா விஷயம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி S1 இங்க ஒரு வேரியபிள் நான் போட்டேன், இப்போ அதுக்கு பதிலா ரிசல்ட்னு வேரியபிள் நான் போட்டிருக்கேன். இப்போ லைன் நம்பர் 7 என்ன பிரிண்ட் பண்ணும்? ஐஎம்என் சைன் கிளாஸ் ஃபுல்லா பிரிண்ட் ஆகும் நினைக்கிறேன். முன்னாடி பின்னாடி ஸ்டாரோட சென்டர்ல ஐஎம்என் சைன் கிளாஸ். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா நானும் அதான் நினைக்கிறேன், ரெண்டும் பிரிண்ட் ஆயிட்டு முன்னாடி ஸ்டார் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மத்தவங்க? மத்தவங்களும் ஏதாவது ஒண்ணு நினைக்கணும். வாட் யூ திங்க்? நானும் அதான் சார் நினைக்கிறேன். ஓகே, மத்தவங்க? சார் ஐ நானும் ஆம் அதான் இன் சார் சைடு கிளாஸ் நினைக்கிறேன். வந்து சென்டர்ல வரும் சார். ஓகே, வெரி குட். சைடுல 10 ஸ்டார், ஐ ஆம் இன் சைடு கிளாஸ் மட்டும் வரும் சார். ஓகே, வெரி குட். சோ ஒரே ஒரு ஸ்டார் தான் வந்திருக்கு. ஏன்? ஓவர் ரைட் ஆயிட்டா சார். சொல்லு. இது முதல் S1 S2 ஆட் பண்ணனால அது ஓவர் ரைட் ஆயிடுச்சா சார் நீங்க கொடுத்தது? ஓகே, ஓவர் ரைட் ஆயிடுச்சு. வேற என்ன ஆன்சர்? வேற என்னவா இருக்கும்? சார் நம்ம அங்க வந்து ஆனா 20 மட்டும் தான் சார் கொடுப்போம். அதாவது 20 லெட்டர்ஸ் மட்டும் தான் சார் பிரிண்ட் ஆகும். ஓகே, மத்தவங்க? ஐஎம்என் பிளேயர் கிளாஸ்ன்னு இருக்கதே 19 லெட்டர்ஸ் வந்துருச்சுன்னா ஸ்டாரோட சேர்த்து 20, அதனால ஓகே 20. ஓகே, வெரி குட். ஏன்னா மொத்தம் 20 கேரக்டர் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். 20 கேரக்டர் இல்லைன்னா 20 கேரக்டர் கம்மியா இருந்தா முன்ன பின்ன ஸ்டார் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கே 19 கேரக்டர் வந்துருச்சு. அப்ப மீதி இருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர், அவ்வளவுதான், சிம்பிள். ஒருவேளை நான் 25ன்னு கொடுத்தேன்னா முன்ன பின்ன ஸ்டார் ஆட் ஆகும், ஏன்னா நான் லெங்த் இன்க்ரீஸ் பண்றேன்ல, அப்போ முன்ன பின்ன ஸ்டார் ஆட் ஆகும். 6 ஸ்டார் ஆட் ஆயிருக்கு இல்லையா? சோ அப்ப டோட்டல் கேரக்டர்ஸ் 19 இருந்திருக்கு, இப்போ 6 ஸ்டார் ஆட் ஆகுது. சோ கம்ப்யூட்டர் தப்பு பண்ணுது அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் 19ன்னு போடுறேன், அவுட்புட் என்ன வரும்? ஸ்டார் வராது. மட்டும் வராது. ஓகே, ஸ்டாரே வராது, ஏன்னா இருக்கிறதே 19 கேரக்டர் தான். அப்போ இதுல எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டி வருது. நான் 1ன்னு கொடுக்குறேன், என்ன அவுட்புட் வரும்? ஐ மட்டும் பிரிண்ட் ஆகணும்.
ஓகே ஏ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏ மட்டும் பிரிண்ட் ஆகும் சார். ஓகே ரைட். என்ன பண்ணுதுன்றத பாப்போம். எனக்கும் தெரியாது. என்னப்பா ஸ்பேஸ் வரணும் சார். ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுங்க சார். நான் தான் ரன் பண்ணிட்டேனே, மொத்தமா வருது. திரும்ப ரன் பண்ற பாரு, மொத்தமா வருது. ஸோ இந்த லெங்க்த்தை விட அதிகமா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இங்க நான் கொடுத்துருக்க லெங்க்த்தை விட கம்மியா இருந்ததுன்னா ஸ்டார் ஆட் பண்ணோம். இந்த 1 கேரக்டரை விட அதிகமா இருந்தது அப்படின்னா நத்திங் டு டூ. ஓகேவா? அதை கம்மி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. கம்மி பண்ணணும்னா மொதல் கேரக்டர் மட்டும் எடுக்கணுமா, எண்டு கேரக்டர் மட்டும் எடுக்கணுமா, நடு கேரக்டர் எடுக்கணுமா தெரியாது இல்லையா? அதை கம்ப்யூட்டர் பண்ணாது, இந்த ஃபங்க்ஷன் பண்ணாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட வேலை அது கிடையாது. கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை சென்டரா போடணும், முன்ன பின்ன ஸ்டார் ஆட் பண்ணணும், டோட்டலா எனக்கு இத்தனை கேரக்டர் வரணும். ஆனா இந்த ஸ்ட்ரிங்ல டோட்டல் கேரக்டர் வந்து ஆல்ரெடி எக்ஸிட் ஆயிடுச்சு. அதனால எதுவுமே பண்ணாது, இருக்கிற ஸ்ட்ரிங்கை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஒரு விஷயத்த நீங்க புதுசா கத்துக்கிறீங்கன்னா இப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு பெரிய நம்பர் போட்டோம், கரெக்டான நம்பர் போட்டோம், அதுக்கப்புறம் சின்ன நம்பர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லா கேஸையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். தட் இஸ் ஹவ் யூ லேர்ன். இப்படி போட்டா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்ல தெரியணும். அது பிராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, இந்த சென்டர் ஃபங்க்ஷன் என்னன்றது பார்த்தோமா? இப்போ ரிசல்ட் டாட் கவுண்ட். கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன நடக்கும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கௌஷிகா பேசலாம், நான் மியூட் பண்ணிக்கோமா. கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுமா சார்? ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு சார். ஓகே சார் எத்தனை Correct தான். லெட்டர் எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்குன்னு கவுண்ட் பண்ணுமா சார்? ஓகே, ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். சரியா? எத்தனை கேரக்டர் அப்படின்னா ஆல்பபெட் மட்டும் கேரக்டர் கிடையாது. ஸ்பேஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே கேரக்டர் தான். சரியா? அப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம். என்ன சொல்லுது? ரிசல்ட் டாட் கவுண்ட் வந்து பிரச்சனைன்னு சொல்லுது. ரைட். கவுண்ட் வந்து என்ன பண்ண சொல்றோம்? சப்ஸ்ட்ரிங். எதை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க சார். return a number of non-overlapping occurrences of substring. ஓகே, இந்த கவுண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல நம்ம ஏதாவது ஒரு கேரக்டரை கொடுத்து அதை கவுண்ட் பண்ண சொல்லணும். நான் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுக்கும்னு நினைச்சேன். தட் இஸ் நாட் தி கேஸ். ஐ. இப்ப நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல ஐன்ற கேரக்டர் எத்தனை தடவை வருது, அவுட்புட் என்னவா இருக்கும்? இப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல ஐன்ற கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றதுதான் அவுட்புட். இப்ப அவுட்புட் என்னவா இருக்கும்? 1 தான் சார். 2 சார். 1 இருக்கும்ண்ணா. 2 சார். 1 1 1 1 அதர்ஸ் 1 தான் சார். ஓகே, ரன் பண்ணி பாத்துருவோம். 1 தான், 2 கிடையாது. சரி, இப்ப 2ன்னு சொன்னீங்கல்ல, ஏன் 2 வரல? ஓகே, சோ ஸ்மால் ஐ வேற கேபிட்டல் ஐ வேற. கம்ப்யூட்டருக்கு வந்து ஸ்மால் ஐன்றது வேற, கேபிட்டல் ஐன்றது வேற. ஸ்மால் ஏ வேற, கேபிட்டல் ஏ வேற. ஸ்மால் லெட்டர் வேற, கேபிட்டல் லெட்டர் வேற. கம்ப்யூட்டர் வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்காது. ஓகே, அப்போ ஸ்மால் லெட்டர் வேற, கேபிட்டல் லெட்டர் வேறன்னு சொன்னல. இத ப்ரோக்ராமேட்டிக்கா ஒரு டேர்ம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன டேர்ம் சொன்னேன்? அப்பர் லோயர். ஓகே, அப்பரா இருந்தாலும் எடுத்துக்கணும், லோயரா இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வேர்டு நான் சொன்னேன்னா, கேஸ் சென்சிட்டிவ், இப்படி ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னா, சொல்லலையா? ஓகே, சொல்லலன்னா சொல்றேன். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா
அப்பர் கேஸ்னா அப்பர் கேஸோட தான் மேட்ச் ஆகும், லோயர் கேஸ்னா லோயர் கேஸோட தான் மேட்ச் ஆகும். இது கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா அப்பர் கேஸ் வந்து லோயர் கேஸ் எது, அதாவது இப்போ இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா அவுட்புட் வந்து 1, ஏன்னா ஸ்மால் ஐ ஒரு தடவை தான் வந்திருக்கு. இதுவே கேஸ் இன்சென்சிட்டிவ், ஓகே, கேஸ் இன்சென்சிட்டிவ், கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா இதுக்கு அவுட்புட் வந்து 2, இதுக்கு அவுட்புட் வந்து 2. ஏன்னா கேபிட்டல் ஐ ஒரு தடவை இருக்கு, ஸ்மால் ஐ ஒரு தடவை இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர்ல பண்ற முக்காவாசி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவா தான் இருக்கும். நான் கேபிட்டல் ஐ கொடுத்தேன்னா கேபிட்டல் ஐல தான் சர்ச் பண்ணோம், ஸ்மால் ஐல கொடுத்தேன்னா ஸ்மால் ஐல தான் சர்ச் பண்ணோம். ஸோ இதுக்கு அவுட்புட் 1. அப்போ கேஸ் சென்சிட்டிவ்க்கும் கேஸ் இன்சென்சிட்டிவ்க்கும் வித்தியாசம் தெரியுதா? என்னன்னு புரியுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கேஸ் இன்சென்சிட்டிவ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் எழுத முடியுமா? ஓகே, இப்போ கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா இதுக்கு அவுட்புட் வந்து 2 வரும்னு சொன்னல. ஏன் 2 வரும்னு சொன்னேன்? இப்ப யார் கேள்வி கேட்டா? அவங்க கிட்ட தான் கேக்குறேன். இது அவுட்புட் வந்து 2 வரும்னு சொன்னல, ஏன் 2 வரும்னு சொன்னேன்? 2 ஐ இருக்கனால 2 வரும். ரைட், 2 ஐ இருக்கிறதுனால 2 வரும். அப்போ இத கேஸ் இன்சென்சிட்டிவ் சர்ச்சா மாத்தணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஆக்சுவலி சர்ச் பண்றோம், அப்படிதானே, தேடுறோம். இந்த ஐன்றது இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா, எத்தனை தடவை இருக்கு அப்படின்றத நம்ம தேடுறோம், கவுண்ட் பண்றோம். இத கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? போன கிளாஸ்ல நான் ஏதோ ஒண்ணு சொன்னேன்னு நினைக்கிறேன். கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த கேபிட்டல் ஐய வந்து கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐயா மாத்திட்டோம்னா தெரியுமா? மாத்தலாம். அப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்க நான் லோயரா மாத்திட்டு கவுண்ட் பண்ணனா டாட் லோயர். நான் லோயரா கன்வெர்ட் பண்ணிட்டு இது ஒரு வேரியபிள்ல போட்டும் பண்ணலாம், டைரக்டா இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேரியபிள்ல போட்டு பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. இது சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றதுனால டாட் லோயர் டாட் கவுண்ட்னு நான் போட்டேன். ஆனா ரிசல்ட் டாட் லோயரை ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு ஒரு வேரியபிள்ல போட்டு அந்த வேரியபிள் டாட் கவுண்ட் போடலாமா அப்படின்னா தாராளமா போடலாம், தப்பே கிடையாது. ஓகே, இப்போ ரிசல்ட் டாட் லோயர் அப்படின்னா ரிசல்ட்டை வந்து லோயரா மாத்திரும். லோயரா மாத்திருச்சுன்னா ஐஎம்இன் சயூர் கிளாஸ்ன்றது லோயர் கேஸ்க்கு வந்துடும், ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு வந்துடும். அதுல இருந்து ஐய கவுண்ட் பண்ணணும், ஸ்மால் ஐய கவுண்ட் பண்ணணும்னா இப்போ அவுட்புட் வந்து 2 வரும். இப்போ நம்ம பண்ணிருக்கிறது கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகேவா? இதை காப்பி பண்ணி அடுத்த லைன்ல போட்டு முதல் லைன்ல கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா லோயர் போடலை, லோயர் போடலனா கேஸ் சென்சிட்டிவ், லோயர் போட்டோம்னா கேஸ் இன்சென்சிட்டிவ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். கேஸ் சென்சிட்டிவ் இன்சென்சிட்டிவ இப்படி போடலான்னு ஒரு எக்ஸாம்பிள். லோயருக்கு பதிலா அப்பர்னு போட்டு கேபிட்டல் ஐய சர்ச் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் வே. வேற நிறைய வழி இருக்கு, இது வந்து ஒரு வழி, ஈஸியான வழி. நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி குவிக்கா போட்டுடலாம். ஓகே, இப்ப டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுது சார். ஓகே, ரைட். இப்போ ரிசல்ட் டாட் வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? லோயர் இருக்கு. எல் ஜஸ்ட்னா ஐ திங்க் லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன். இது என்னன்றதெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்லாம் முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது. ரிட்டர்ன்ஸ் அ லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு ஸ்ட்ரிங். ஸோ இந்த சென்டர் மாதிரி எல் ஜஸ்ட்ன்றது ஒன்று. லெஃப்ட்ல வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்துடும், ரைட்ல வந்து சில கேரக்டர்ஸ். இப்போ பிரிண்ட் போட்டு ஆர் டாட் எல் ஜஸ்ட் இருக்கா, லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் போட்டோம்னா அதே வந்து 25 கேரக்டர் போட்டு நான் ஸ்டார் போடுறேன் அப்படின்னா லெஃப்ட்ல வந்துடும், ரைட் சைட்ல வந்து ஸ்டார் வந்துடும். ஆர் ஜஸ்ட்னா இதேதான், ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் கேப்ஸ்டா
ரைட் ஜஸ்டிபிகேஷன், ஸ்டார் வந்து ஆப்போசிட் சைட்ல வரும். சென்டர்னா இந்த ஐஎம் இன் சையூர் கிளாஸ்ன்றது சென்டர்ல வந்துடும் இல்லையா? சென்டர் புரியுதா? லெஃப்ட் ஜஸ்டிபிகேஷன், ரைட் ஜஸ்டிபிகேஷன், இது சென்டர். சில இடத்துலலாம் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பக்கத்தோட ரைட் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ நம்பர்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா ரைட் சைடு தான் எழுதுவீங்க, லெஃப்ட் சைடு எழுத மாட்டீங்க. கரெக்ட் ஆட் பண்ண முடியும், அதுக்கு அடுத்த நம்பர்லாம் ஆட் பண்ண முடியும். கரெக்டா? நீங்க எப்பயுமே நம்பர் எழுதுறீங்க, சம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்றீங்கன்னா ரைட் சைடு தான் எழுதுவீங்க. நேம் எல்லாம் எழுதுறோம்னா லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஜஸ்டிபிகேஷன்ல அந்த மார்ஜின்ல லெஃப்ட்ல எழுதுவீங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? புரியலையா? புரியுது. அப்ப எஸ் ஆர் நோக்கு ஆன்சரே வரலையே. சோ இப்ப நம்பர் வந்து நான் எழுதுறேன் 1250 100 25. இதை இப்படி எழுதுவீங்களா, லெஃப்ட் ஓரியன்டட்ல எழுதுவீங்களா, இல்ல ரைட் ஓரியன்டட்ல இப்படி எழுதுவீங்களா? இந்த மாதிரி 3 நம்பர் நீங்க மேக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா லெஃப்ட்ல எழுதுவீங்களா, ரைட்ல எழுதுவீங்களான்னு கேக்குறேன். லெஃப்ட்ல தான். லெஃப்ட்ல தான் சார். லெஃப்ட்லயா? ரைட் சைடு தானப்பா எழுதுவீங்க. அப்பதான் இதை நீங்க டோட்டல் பண்ணும்போது ஓகே 0 0 + 5 5, அதுக்கப்புறம் 5 + 2 7, 1 + 2 3 அப்படி போடுறது கரெக்டா இருக்கும். ரைட்ல தானப்பா எழுதுவீங்க, லெஃப்ட்ல ஸ்பேஸ் வரும். கரெக்டா? ஆமா. இப்படி இருந்தா தானே கவுண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க இப்படி போட்டீங்கன்னா எப்படி அடிஷன் பண்ண முடியும்? இந்த மாதிரி போட்டா எப்படி அடிஷன் பண்ண முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு நீங்க ரைட் சைடு ஆர் ஜஸ்ட் போட்டு நீங்க எழுதிக்கலாம். ஸ்டார் தான் போடணுமானா கிடையாது, ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சென்டரா வருது நல்லா தெரியும் பாருங்க. இது லெஃப்ட், எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. இது ரைட்ல பிரிண்ட் ஆயிருக்கு, இது சென்டரா பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இன்னும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ரைட் ஜஸ்டிபிகேஷனுக்கு எங்க யூஸ் ஆகும்ன்றது நீங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே 1250 நான் சொன்னல, 1250 இப்படி ஒரு 10 நம்பர். ஐம்பது 5 215 இப்படி பல நம்பர் இருக்கு. நான் இங்க ப்ரோக்ராம்ல டைப் பண்ணும் போது எல்லாமே லெஃப்ட் சைடு தான் எழுதியிருக்கேன். ஆனா பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு அடிஷனுக்கு எப்படி தேவையோ அப்படி அழகா பிரிண்ட் ஆயிருக்கா? இல்லையா? இது அப்படியே வந்து என்னால டோட்டல் ஈஸியா பண்ண முடியும். இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். ரொம்ப தள்ளி போயிருக்கு இல்லையா? கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். கரெக்டா? ரொம்ப ரைட் சைட்ல போயிருக்கு, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தள்ளி வந்தா கரெக்டா இருக்கும். முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டா? இஸ் தட் ரைட்? ஆமாண்ணா. அப்ப நான் என்ன பண்ண போறேன், 15 நான் போட போறேன். 1 லைன், 2 லைன், 3 லைன், 4 லைன், 5 லைன்ல நான் 15 மாத்திருக்கேன். இப்ப ரன் பண்றேன். இப்பயும் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. நான் திரும்பவும் இந்த 5 லைன்ல போய் மாத்தணுமா? திரும்பவும் 5 லைன்ல போய் நான் 15ன்றத 10ன்னு அப்டேட் பண்ணணுமா? எஸ். ஆமா சார். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், அந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லயும் நான் போய் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுல விட்டு தான் அந்த பராமீட்டர் இல்லையா? விட்டுன்னு ஒரு வேரியபிள் நான் போட்டு width = 15 அப்படின்னு போட்டுட்டு ஒவ்வொரு லைன்லயும் நான் 15 போடுறதுக்கு பதிலா ஒரே லைன்ல 15 போட்டு இந்த இடத்துல அந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்குவேன்.
இப்போ இது ரன் பண்ணனா அதே அவுட்புட் தான் வரும். ஆனா நான் இப்ப 15க்கு பதிலா 10ன்னு போடணும்னா ஒரு இடத்துல மாத்தினா போதும், எல்லா இடத்துலயும் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்பயும் எனக்கு பிடிக்கல 8, ஒரு இடத்துல மாத்தினா போதும். எந்த இடத்துல வேரியபிள் போடணும்னு புரியுதா? வேரியபிள் இப்ப எதுக்காக யூஸ் பண்றோம்னு புரியுதா? எஸ் சார். சோ ஒரு ஒரு வேல்யூவை நிறைய இடத்துல மாத்துற மாதிரி இருந்ததுன்னா add a variable and update that variable, reuse the variable. நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதே இதுக்குதான். ஒரு விஷயத்த ரீயூஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? சோ ஒரு வேரியபிள்ல போட்டு நீங்க ஒரே விஷயத்த 10 லைன்ல பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஒரு வேரியபிள்ல போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நான் வந்து எனக்கு ரைட் மோஸ்ட் வேணும், அப்போ 50. இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன். சோ இப்போ நான் 5 லைன்ல மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு 10 நம்பர் போட்டா கூட அதுல வித்துன்னு போட்டு விட்டேன்னா 10 லைன்லயும் நான் போய் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு லைன்ல மாத்தினா போதும், 10 லைனும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க வேற எது போட்டாலும், சென்டரா போட்டாலும் அதேதான், இந்த மாதிரி எது போட்டாலும் சேம் திங். எனி கொஸ்டின்ஸ்? எஸ் லிங்கேஷ் சார் இப்ப 10 லைன் வந்து இது 10 ஸ்பேஸ் தள்ளி அடுத்து 10 லைன் 20 ஸ்பேஸ் தள்ளினா எப்படி சார் போடுறது? அதுக்கு புதுசா இன்னொரு வேரியபிள் போட்டுக்கணும், அவ்வளவுதான். Okay, மொத sir. 10 வேரியபிள் வந்து 10 ஸ்பேஸ் வேணும், அடுத்த 10 வேரியபிள் வந்து இன்னொரு 10 ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும், இல்லைன்னா 20 ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும்னா அதுக்கு புதுசா ஒரு வேரியபிள் போட்டுக்க. ஓகே சார். இல்லைன்னா அந்த வேரியபிளை ரீஅசைன் பண்ணிக்க. இப்போ இது வந்து 50 இருக்கா, உனக்கு வந்து அடுத்த 5 வேரியபிள் வந்து 10 ஸ்பேஸ் இருந்தா போதும்னா அவ்வளவுதான், வித்த 10ன்னு போட்டு இந்த மாதிரி போட்டுக்க. ஓகே சார். சோ நீ எப்படி பார்த்தாலும் நீ இப்ப அப்டேட் பண்ண வேண்டியது ஒரு வேரியபிள் தான். ஒண்ணு மேல இருக்கிற வேரியபிள் அப்டேட் பண்ணணும், இல்ல கீழே இருக்கிற வேரியபிள் அப்டேட் பண்ணணும். ஓகே சார். ஓகேவா? குட் கொஸ்டின். எனி அதர் கொஸ்டின்? நோ சார். ஓகே, சோ இதே மாதிரி என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இந்த ஆர்ஜஸ்ட், சென்டரு, கவுண்ட் இதெல்லாம் நான் முன்ன பின்ன யூஸ் பண்ணதே கிடையாது. உங்க கூட சேர்ந்து இப்ப நான் கத்துக்கிறேன், சரியா? அதே மாதிரி இப்ப வேற என்ன இருக்கு? ரிசல்ட் டாட் ரிமூவ் ப்ரீஃபிக்ஸ். இது என்ன பண்ணுன்னு சொல்றேன், நீங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரிமூவ் ப்ரீஃபிக்ஸ்னா முன்னாடி இருக்கிற ப்ரீஃபிக்ஸ் ஏதோ ஒண்ணு ரிமூவ் பண்ணும். ப்ரீஃபிக்ஸ்ன்றது ஸ்ட்ரிங்குக்கு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது, அதுதான் ப்ரீஃபிக்ஸ் இல்லையா? சோ இப்போ மிஸ்டர் ஏபிசி அப்படின்னா மிஸ்டர்ன்றது ப்ரீஃபிக்ஸ். டாக்டர் XYZ அப்படின்னா டாக்டர்ன்றது ப்ரீஃபிக்ஸ். இது ப்ரீஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சஃபிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஜீவரத்தினம் நான் டைப் பண்றேன்னா அல்ல இப்போ ரத்தினம் ஸ்பேஸ் விட்டு பண்ணனா அல்ல ரத்தினம் மட்டும் போஸ்ட் பிக்ஸ்ல இருக்கிறது மட்டும் போயிடுமா சார்? ஓகே, சஃபிக்ஸ்க்கு வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? இப்ப என் பேரையே எடுத்துக்கோங்களேன். மிஸ்டர் அப்படின்றது எனக்கு ப்ரீஃபிக்ஸ். சஃபிக்ஸ் என்னவா இருக்கும்? சார் உங்க பேரா சார்? அதுதான் என்னோட பேரு. இல்ல சார், இப்போ மிஸ்டர் கண்ணன்னா சஃபிக்ஸ் வந்து கண்ணன் தானே சார்? வேற ஏதோ ஒண்ணு போடணும், பின்னாடி ஏதோ ஒண்ணு போட போறேன். என்ன போடணும்னு கேக்குறேன். என் பேரு கண்ணன், ப்ரீஃபிக்ஸ் வந்து மிஸ்டர். என் பேருக்கு பின்னாடி நான் போடுவேன்னா என்ன போடுவேன்? சஃபிக்ஸ் என்ன போடுவேன்? அப்பா பேரு போடலாம். அது லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் சஃபிக்ஸ் வரும். என்ன போடுவான் சார்? அவங்க பிஇ எம்இன்னு அது போடுறது சார். வெரி குட், அதுதான் சஃபிக்ஸ். எப்படி மிஸ்டர்ன்றது வந்து ப்ரீஃபிக்ஸோ, சஃபிக்ஸ் வந்து
என் பின்னாடி பிஇ கிடையாது, எம்பிஏ பிஇ 2 டிகிரி. ஓகே, 2 டிகிரி நான் படிச்சிருக்கேன். ஸோ ப்ரீஃபிக்ஸ்ன்றது இது, சஃபிக்ஸ்ன்றது இது. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிங், எல்லாமே டெக்ஸ்ட் தான், ரைட்? ஆனா ரியல் வேர்ல்ட்ல நீங்க ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர், மிஸ்டர், மிஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து ப்ரீஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ன்றது டிகிரி, டிகிரி போடுவாங்க இல்லையா, பிஹெச்டி, எம்இ, எம்டெக், பிஏ, பிஎஸ்சி, எனிதிங், தட் இஸ் சஃபிக்ஸ். இப்போ இந்த ரிசல்ட்ல நான் ஐன்ற ப்ரீஃபிக்ஸை ரிமூவ் பண்ணி என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நான் பாக்குறேன். இந்த ஃபங்க்ஷன்லாம் முன்ன பின்ன நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ப்ரீஃபிக்ஸ் ஐ ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஸ்பேஸ் ஆமின்ஸ் சயூர் கிளாஸ் ஸ்பேஸோட வருது. இதுவே ரிமூவ் சஃபிக்ஸ் அப்படின்னு போட்டு ஐ போட்டோம்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன பிரிண்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க? சார் கிளாஸ் மட்டும் ரிமூவ் ஆயிருமா சார்? ஓகே, வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? சஃபிக்ஸ்ன்றது நான் சொல்றதுதான், லாஸ்டா வர்றது சஃபிக்ஸ் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. சஃபிக்ஸ்ன்றது என் நேம்ல சஃபிக்ஸ் வந்து எம்பிஏ பிஇ, உங்க நேமுக்கு அதுதான் சஃபிக்ஸா இருக்குமானா இருக்காது. பிஇ பார், பிஎஸ்சி பார் இருக்கும் இல்லையா? மேபி ஒரு 1 or 2 இயர் ஆயிடுச்சுன்னா அது பிஇன்னு மாறிடும், அந்த பார் போயிடும். கரெக்டா? அப்போ எனக்கு இருக்கிற சஃபிக்ஸும் உங்களுக்கு இருக்கிற சஃபிக்ஸும் ஒண்ணு கிடையாது. உங்களுக்கே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சஃபிக்ஸ் ஒண்ணு கிடையாது. பிஎஸ்சி படிக்கிறீங்க, பிகாம் படிக்கிறீங்க, பிஇ படிக்கிறீங்க, பிடெக் படிக்கிறீங்க, உங்களுக்கே சஃபிக்ஸ் வேற வேற. அப்போ இதுல என்ன பிரிண்ட் ஆகும்? எரர் வரும்னு நினைக்கிறீங்க, ரைட்? அடுத்து சேம் இதே ஆன்சர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே ஆன்சர், என்ன இன்புட் இருக்கோ அதே வரும், ரைட்? வேற என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் வரும் சார். ஓகே, ஏன்பா அப்படி நினைக்கிற? ஏன்னா நம்ம சர்ஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால அந்த லாஸ்ட் இருக்கிறது தான் சார் எடுத்துக்கிறோம். ரைட். இப்ப என் நேம்ல இருந்து எம்பிபிஎஸ்ன்ற சஃபிக்ஸை எடுக்கணும் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் எம்பிபிஎஸ் படிக்கல இல்லையா? அப்போ என்ன இருக்கோ அப்படியேதான் பிரிண்ட் ஆகும். ஐ ஆம் இன் சயூர் கிளாஸ், ஏன்னா சஃபிக்ஸே இல்ல. நான் சஃபிக்ஸ் வந்து ஐன்னு சொல்லியிருக்கேன், ஐன்னு ஒரு சஃபிக்ஸே இல்ல. அப்போ அப்படியேதான் பிரிண்ட் ஆகும். ஸோ என்னோட நேம்ல இருந்து பிஏ அப்படின்ற ஒரு சஃபிக்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த சஃபிக்ஸ் என்கிட்ட இல்ல. என் நேம்ல இருந்து பிஹெச்டின்ற ஒரு சஃபிக்ஸை எடுக்கணும் அப்படின்னா அந்த சஃபிக்ஸ் என்கிட்ட இல்ல. பிஇன்ற ஒரு சஃபிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கு, ஆமா பிஇன்ற ஒரு சஃபிக்ஸ் இருக்கு, அதை எடுக்கலாம். இப்போ இந்த நேம்னு நான் போடவா? நேம் ஈக்குவல் டு கண்ணன் பிஇ அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். எம்பிஏ பிஇன்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிமூவ் சஃபிக்ஸ்ன்னு போட்டு பிஇ அப்படின்னு போடுறேன்னா பிஇன்றதை ரிமூவ் பண்ணிடும், எம்பிஏ கமான்றது அப்படியே இருக்கும். ஏன்பா வரல? ஏன்? ரைட். ரிசல்ட்ன்ற வேரியபிள் போட்டிருக்கேன், நேம்ன்ற வேரியபிள்ல போடணும் இல்லையா? ரைட். சோ கூர்மையா கவனிக்கணும். இப்போ பிஇன்ற சஃபிக்ஸ் போயிடுச்சு. ஓகே, இப்படி ஒரு சஃபிக்ஸ் என்கிட்ட இருந்தது, போயிடுச்சு. இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு சஃபிக்ஸ் போகணும் அப்படின்னா போவாது, ஏன்னா அப்படி ஒரு சஃபிக்ஸ் என்கிட்ட இல்ல, நான் அதை படிக்கல, அது போவாது. இது ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஓகே, ரிசல்ட் டாட் வேற என்ன இருக்கு? என்ஸ் வித் எக்ஸ்பேண்ட் டாப்ஸ் ஃபைண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கவுண்ட்டுக்கும் ஃபைண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நீங்க பாருங்க. இண்டெக்ஸ்ன்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ ரைட், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் இது, கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இப்போ யூசர் கிட்ட இருந்து
என்டர் யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்டு வாங்குறீங்க. யூசர் கிட்ட இருந்து என்டர் யுவர் ஃபோன் நம்பர்னு வாங்குறீங்க. ஃபோன் நம்பர்னா டிபிக்கலா எப்படி இருக்கும்? லேண்ட்லைன் நம்பர்னா எப்படி இருக்கும்? இல்ல செல் நம்பர்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? இது இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நோ சார். ஏன்? இதில் நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம் சார். வெரி குட். இந்த ஆன்சர் தான் நான் முன்னாடி சொன்னேன். இந்த செல்போன் நம்பரை வச்சுட்டு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ எதுவுமே பண்ண போறது கிடையாது. இப்போ 04412345678 இது வந்து சென்னையில இருக்கிற லேண்ட்லைன் நம்பர்ஸ் இப்படிதான் இருக்கும். 044ன்னு ஆரம்பிக்கும், மதுரைனா 0452ன்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ மீதி வந்து 8 டிஜிட் இருக்கும். இது பிஎஸ்என்எல் நம்பர். 0452னா 6 டிஜிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எஸ்டிடி கோட்ல இருக்கு இல்லையா? அதனால லெஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும். ரைட், இப்படி இருக்கும். 6 இல்ல 7 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது இத வந்து நம்ம வேலிடான நம்பரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யோர் ஃபோன் நம்பர். இது ஃபோன் நம்பர் வந்து கரெக்டா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஃபோன் நம்பர் இப்ப நான் போட்ட ஒரு 2 ஃபோன் நம்பர் வேலிடான நம்பர் எப்படி பார்த்தோன்னே டக்குன்னு சொன்னீங்க? எஸ் இஸ்மாயில். முன்னாடி இன்டீஜர் இன்டு டைப் காஸ்ட் பண்ணனும், அப்பதான் நம்பர். ஓகே, டைப் காஸ்ட் பண்ணா இன்டீஜரா இருக்கும். ஓகே, வேற? இது வேலிட் ஃபோன் நம்பரா? சார் அந்த இஸ் நம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சு செக் பண்ணலாம் சார். ரைட், அதுக்கு தான் நான் வரேன். ஸோ ஃபோன் நம்பர் டாட் இஸ் ஆல் நம்னு போட்டிருக்குல்ல. ஆல் நம்னா ஆல்பா நியூமரிக். ஆல்பானா ஆல்பபெட், ஏபிசிடி ஆல்பபெட் நியூமரிக். இஸ் ஆல்பானா ஆல்பபெட் மட்டும் இருக்கா அப்படின்னு பாக்குறது ஆல்பா. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இஸ் டிஜிட். இதுல டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கா? பிரிண்ட் இஸ் டிஜிட். டிஜிட் மட்டும் இருந்ததுன்னா வேலிட், அப்படித்தானே? சோ வேலிட் கோலன் இப்படி போட்டு என்டர் யோர் ஃபோன் நம்பர். வேலிட் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த ஃபோன் நம்பர் வேலிட் தான், கரெக்டா? சோ வேலிட் வந்து ட்ரூ. இப்போ இன்னொரு நம்பர் நான் கொடுக்க போறேன். இந்த நம்பர் வேலிடான்னு கேட்டா இது வேலிட் கிடையாது. ஏன்னா இதுல ஒரு கேரக்டர் ஆட் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் நம்பர். திஸ் இஸ் நாட் அ வேலிட் நம்பர். ஏன்னா இதுல நடுவுல வந்து ஒரு ஆல்பபெட் ஆட் ஆயிருக்கு. திஸ் இஸ் நாட் வேலிட். ரைட்? புரிஞ்சுதா? இஸ் டிஜிட் என்ன பண்ணுதுன்னு புரியுதா? எஸ், நோ? எஸ் சார். எஸ் ஓகே. சோ இதே மாதிரி இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இஸ் ஆல்பா நியூமரிக். இதுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு 2 எக்ஸாம்பிள் போட்டு எடுத்துட்டு வரணும். இப்போ இது ஃபோன் நம்பரை இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டேன்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் 2 எக்ஸாம்பிள் போடணும். இஸ்ன்னு போட்டு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, டாட் வச்சு இஸ்ன்னு போட்டு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். அதுல ஆஸ்கின்றத விட்டுருங்க, தெரிஞ்சதுன்னா நல்லது, தெரியலனா விட்டுருங்க. இஸ் ஐடென்டிஃபையரை விட்டுறலாம், இஸ் பிரிண்டபிள் விட்டுறலாம், இஸ் டைட்டில் அப்பர். ஓகே, இஸ்ல இருக்கிறதுல ஒரு 2-3 மட்டும் விட்டுறலாம்னு சொல்லியிருக்கேன். மீதி எல்லாமே 2 எக்ஸாம்பிள் போட்டு எடுத்துட்டு வரணும். ஓகேவா? மீதி எல்லாத்துக்கும் 2 எக்ஸாம்பிள் எடுக்கணும். வேற என்ன கொடுக்கலாம்? இஸ் இருக்கா? வேற என்ன கொடுக்கலாம்? லோயர் பார்ட்டிஷன் ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரணும். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்.
ஸ்ட்ரிப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஈஸி தான். ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் வந்து ஈஸி தான். ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர்ல ஆரம்பிக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு. எண்ட்ஸ் வித் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கேரக்டர்ல முடியுதா, கேரக்டரோ ஸ்ட்ரிங்கோ அதுல முடியுதா. ஸ்வாப் கேஸ் நீங்க சொன்னது நான் பாக்குறேன். ஸ்வாப் கேஸ் இந்த ஒரு ஃபங்க்ஷனை முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது, இப்பதான் நான் பாக்குறேன். டிரான்ஸ்லேட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ரைட். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னொன்னுத்துக்கும் 2 எக்ஸாம்பிள், ஒன்னொன்னுத்துக்கும் 2 எக்ஸாம்பிள் போடணும். சரியா? எனி கொஸ்டின்ஸ்? ஆனா ஈஸ் டிஜிட்டுக்கும் ஈஸ் நியூமரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. படிச்சு பாருங்க. ஓகே. வெரி குட் கொஸ்டின். படிச்சு பாருங்க. ஹோம்ஒர்க். இப்ப அது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. இப்ப படிச்சு பார்த்து என்னால டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியும். பட் ஐ வாண்ட் யூ டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகே. வெரி குட் கொஸ்டின். நான் அதை பார்க்கல, நான் அதை அப்சர்வ் பண்ணல, பட் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். எனி அதர் கொஸ்டின்? எனி அதர் கொஸ்டின்? சரி, நான் ரெக்கார்டிங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே.